அறம் செய்வோம். மிக அழகான சுவாரஸ்யமான ஒரு விவாதம் போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு அணியும் சொல்லும் பொழுது ஆஹா இவங்க சொல்றதானே சரி அப்படின்னு சொல்லி திரும்புறதுக்கு முன்னால முதுகை யாரோ தட்டுறாங்க. திரும்பி பார்த்தா நாங்க சொல்றதையும் கேளுங்க, அதுக்கப்புறமாக ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ 2 பேர் பேச போறதை கேட்கிறோம். கல்வி சூழல் மனச்சோர்வுக்கு கண்டிப்பாக காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்காக நமக்காக ஒரு மாணவி இங்கே தயாரா இருக்காங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்போம். இன்றைய கல்வி முறையில 5 வரியில அழகா சொல்லிடலாம். எப்படி தெரியுமா? பேனா எடுக்க வேண்டியவனை கத்தி எடுக்க வைத்தது இன்றைய கல்வி முறை. வணக்கம் என்று சொல்லுவதை மறந்து ஹலோ என்று சொல்ல வைத்தது இன்றைய கல்வி முறை. சமத்துவம் சகோதரத்துவம் மறந்து லஞ்சம் ஊழல் வன்முறை போன்றவைகளை கற்றுத்தந்தது இன்றைய கல்வி முறை. தாய் அன்பை மறந்து காதல் எனும் வலையில் விழ வைத்தது இன்றைய கல்வி முறை. அன்பு பாசம் அரவணைப்பு மறந்து ஈவ்டீசிங் ராகிங் சூசைட் போன்றவைகளை கற்றுத்தந்தது இன்றைய கல்வி முறை. இதற்கெல்லாம் மேலாக நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை மறக்க வைத்ததும் இதே கல்வி முறை தாங்க. இன்றைய கல்வி முறையை ரொம்ப அழகா சொல்லிடலாம். எப்படி தெரியுமா? விதவிதமாய் வித்தியாசமாய் அழகழகாய் அற்புதமாய் இப்படி விதவிதமான கல்விங்க. ஐசிஐசி கல்வி, சிபிஎஸ்சி கல்வி, மெட்ரிகுலேஷன் கல்வி, ஸ்டேட் போர்டு கல்வின்னு விளம்பரம் மாதிரி வகை வகையான கல்வி, விலைக்கேற்றார் போல கல்வி. இந்த கல்வி முறை எங்களுக்கு மனசோர்வை தாங்க ஏற்படுத்துது நான் சொல்றேன். இந்த மாதிரி கல்வி முறை போகணுங்கிறதுக்காக தாங்க சமச்சீர் கல்விங்கிற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதை ஒழுங்கா செயல்படுத்தலைங்க. எல்லார் வீட்லேயும் அந்த சமச்சீர் கல்வி புக்கு செல்ஃப்லையும் அவங்க கொடுக்குற டேம் புக்கு பேக்குக்குள்ளே இருக்குங்க. அதை எல்லாரும் செஞ்சாதானங்க சமமான கல்வி வரும். இப்படி ஏற்படுத்தின இந்த கல்வி சூழல் எங்களுடைய சுமைக்கு காரணம் தாங்க நான் சொல்றேன். தகுதி தேர்வுங்கிற அடிப்படையில் தாங்க இப்ப எல்லாத்தையுமே தீர்மானிச்சுட்டு இருக்காங்க. நிறைய வகை வகையான கல்வி தேர்வு, நம்ம போற வேலைக்கு தக்கன கல்வி தேர்வு, டெட்டு நெட்டு ஸ்லெட்டு ஐபிஎஸ் அப்படின்னு வகை வகையான தகுதி தேர்வுகள் வச்சிருக்கோங்க. தகுதி தேர்வு நடத்துறாங்க. நாம உலகத்தளவுலையும் போட்டி போடுறோம், நம்ம நாட்டளவுலையும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோங்க. ஆனா இப்படிப்பட்ட தகுதி தேர்வுக்கு நம்மளை தயார்படுத்தாத இந்த கல்வி முறை எங்களுக்கு மன சோர்வை தாங்க ஏற்படுத்துது. அனிதா மாதிரி ஒருத்தி இறந்தோன்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே, அப்படி பல மாணவர்கள் இறக்க காரணம் அந்த தகுதி தேர்வுங்கிறத விட அப்படி எங்களை தயார்படுத்தாத இந்த கல்வி சூழல் தான் காரணம் தாங்க நான் சொல்றேன். இப்படி இந்த கல்வி சூழல் எங்களை தயார்படுத்ததுனால என்ன தெரியுமா நடந்துச்சு? இந்த 3 வருஷத்துல நீட் எக்ஸாம் எழுதி முன்னேறினவனை விட நீட் எக்ஸாமுக்கு சென்டர் வச்ச நிறைய பேர் முன்னேறிட்டாங்க வாழ்க்கையில. வெள்ளை காகிதத்துல வைக்கிற ஒத்த புள்ளி தாங்க அந்த காகிதத்தை கவனிக்கவும் வைக்குது, அதை கரையாவும் ஆகுது. அதே மாதிரி தாங்க ஒரு செடியில டெய்லி பூக்கள் பூத்து விழுந்துகிட்டே தான் இருக்கு. மாணவர்களா இருக்கிற நாங்கள் பூத்து விழுற அந்த பூக்களா இருக்க விரும்பலங்க. டெய்லி பூத்துக்கிட்டே இருக்கிற அந்த செடியா இருக்கதாங்க நாங்க விரும்புறோம். சுவாமி விவேகானந்தர் அருமையா ஒரு வரி சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுமா? அடுத்தவர்கள் முதுகுக்கு பின்னாடி செய்ய வேண்டிய ஒரே வேலை அவர்களை தட்டி கொடுக்க வேண்டியது மட்டும்தான். அதனால எங்களை தட்டி கொடுங்க, தடுக்கி விழ வைக்காதீங்கன்னு சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். அறம் செய்வோம். வெல்கம் பேக். விவாதம் தொடர்கிறது. இன்றைய கல்வி சூழல் மாணவர்களுக்கு மருந்தாகிறது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பெண் கல்வி. பெண்களுக்கு கல்வி கொடுத்ததே இந்த கல்வி தாங்க. ஒரு காலத்துலலாம் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்ன காலம் போய், அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்ன காலம் போய் அடுப்பாங்கிறனா என்னப்பா அப்படின்னு பெண்கள் கேட்கக்கூடிய காலம் வந்துருச்சுங்க. நீங்க ஏதோ அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொன்ன பெண்களுக்கெல்லாம் கல்வி கிடைச்சிச்சுங்கிறதோட கைத்தட்டல நிறுத்திடணும். அதை விட்டுட்டு அடுத்தவர் சொன்னது முதல்ல தட்டின கைத்தட்டலையும் சேர்த்து அள்ளிட்டு போயிடும் போல இருக்கு. ஆனால் இன்னைக்கும் இந்த அடுப்பாங்கிறன்னா என்னப்பா அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? 5 பேருக்கும் 6 பேருக்கும் 10 பேருக்கும் மீறி போனால் பெண்களால் சமைக்க முடியும். 500 பேர் 1000 பேர்னு வந்தால் ஆண்கள் தான் சமையல். அதுவும் நீங்கள் புராண இதிகாசங்களை பார்த்தீங்கன்னா நலபாகம் பீமபாகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்கள் மாதிரி சமையல்ல வல்லுநர்கள் அப்படிங்கிறது எதுவுமே யாரும் கிடையாது. டிவி ஷோ எல்லாம் பார்க்குறீங்களே, செஃப்னு வந்து நிற்கிறது யாரு?
ஒரு கணவன் இருந்தாங்க, ஒரு மனைவி இருந்தாங்க. மனைவி வந்து கணவன்கிட்ட கேட்டாங்களாம், என்னங்க என்னங்க இன்னைக்கு நம்மளுக்கு கல்யாண நாளுங்க, வாழ்க்கையிலே நான் பார்க்காத இடத்துக்கு என்ன கூட்டு போங்க அப்படின்னு மனைவி கேட்டாங்களாம். உடனே கணவன் மனைவியோட கையை பிடிச்சி நேராக அடுப்பாங்கரைக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டாராம். அடியே செல்லம், இதாமா நீ வாழ்க்கையிலேயே பார்க்காத ஒரே இடம், நல்லா சுற்றி பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டாராம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுங்கெல்லாம் படித்து என்னத்தை பாட்டு தொலைக்க போகுது அப்படின்னு சொன்ன காலம் போய் இது படிக்கலாம், இது படிக்கலாம், அட்டே இதை வெள்ளவா படிக்கலாம், நாமே முடிவெடுக்கக்கூடிய ஒரு சுய உரிமையோ ஒரு பேச்சுரிமையோ இந்த கல்வி பெண்களுக்கு கொடுத்துருக்குங்க. ஆனால் இப்போ உள்ள பெண்கள் கல்வியை பயன்படுத்தாம வீணா நேரத்தை செலவழிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? மேக்கப் போடுறதுக்கும் செல்ஃபி எடுக்குதுங்க இப்போ உள்ள பொண்ணுங்களுக்கு டைம் இருக்குதுங்க. எல்லாம் கைத்தட்டல் கண்டிப்பாக வரவே கூடாது. ஒரு பின் ட்ராப் சைலன்ஸாக இருக்கணும். அவருக்கே தோணணும் மைக் ஒர்க் பண்ணுதா இல்லையா அப்படின்னு. நீங்கள் பாருங்களேன், இங்கே எந்த குழந்தை முகத்தில் மேக்கப் இருக்கு சொல்லுப்பா. இதெல்லாம் அப்பட்டமான பையெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லை, நீங்கள் இங்கேயும் பாருங்களேன், மிக சாதாரணமான நபர்கள். என்ன காரணம் தெரியுமா? சாதாரணம் தான் மிக அசாதாரணமானது. ஆர்டினரினஸ் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. நம்ம கல்வி சூழல்ல இப்போ இன்னொரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன். பசங்க சொல்லுவோம், எனக்கு பாட புத்தகமே சுமையாக இருக்குது, அப்போ பாடம் சுமையாக இருக்காதான்ட்டு. என்னங்க, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கும் ஐசிசி ஸ்கூலுக்கும் தான் ஸ்கூல் வேன் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா அரசாங்க பள்ளி முதல் எல்லா ஸ்கூலுக்குமே வந்து ஸ்கூல் வேன் இருக்குது. உங்கள் வீட்டு வாசல்லேயே உங்களை ஏற்றிட்டு உங்கள் ஸ்கூல் வாசல்லேயே உங்களை இறக்கி விட்டுறாங்க. அது போக சைக்கிள் கொடுத்துருக்காங்க. நீ வீட்டிலேருந்தே சைக்கிளில் போய் நீங்கள் சைக்கிள் ஸ்டாண்டில் இறங்கி கிளாஸ் போக வேண்டியதான். ஆனால் சைக்கிள் ஸ்டாண்ட்லேருந்து கிளாஸ் ரூம் வரைக்கும் பேக்கை தூக்கிட்டு போக முடியல. வீக்காக இருக்கிறது கல்வி திட்டமா இல்லை நம்மளா? யோசிக்கணுங்க. இந்த கல்வி எல்லாத்துக்குமே கண்டிப்பாக மருந்தாதாங்க ஆகுது. அதாங்க நான் சொல்ல வரேன். நம்ம சொல்லுவோம், ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்குற பாடம் எனக்கு மன சோர்வை கொடுக்குது. இல்லவே இல்லைங்க. ஒரு வீட்டில் ஒரு அம்மா இருந்தாங்க. நான் போய் அவங்கள்ட்ட கேட்டேன், அக்கா நம்மளுக்கு சுதந்திர நாள் எப்போங்க ஆடிங்க? என் பையன் எப்போலாம் ஸ்கூலுக்கு போகிறானோ அப்போலாம் எனக்கு சுதந்திர நாள் தான்ப்பா அப்படின்னு அந்த அக்கா சொல்கிறாங்க. அந்த அப்பாட்ட கேட்குறேன், அண்ணா என்னங்க அக்கா இப்படி சொல்கிறாங்க? ஆமாப்பா, பிள்ளையை பெற்று போட்டு சொன்னால் பிசாசை பெற்று போட்டிருக்கா, கொஞ்ச நேரம் கூட வீட்டில் இருக்க முடியல அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. ஒரு பையனை ஒரு பெற்றவங்களால் சமாளிக்க முடியல. ஆனால் ஒரு வகுப்பறையில் 40க்கும் மேற்பட்ட மாணவனை ஒரு தனியாளாக சிங்கமாட்ட ஒரு ஆசிரியர் சமாளிக்காருன்னா, அப்படிப்பட்ட ஆசிரியும் சரி, அவங்க கற்றுக் கொடுக்குற கல்வியும் சரி மாணவர்களுக்கு மருந்தாகிறதுங்க. அதாங்க நான் சொல்ல வரேன். காதலியிடம் கொஞ்சி பேசுறிய எதுக்கு? இந்த கல்வி மேலே நீ போடாத தப்பு கணக்கு. நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல விஷயத்தை மட்டுமே கற்றுக் கொடுக்குது இந்த கல்வி உனக்கு. அதை கற்றுக்கிட கொஞ்ச நேரமாவது ஒதுக்கு. அதை கற்றுக்கிட்டு அப்புறம் இந்த உலகத்தை ஒரு கலக்கு. இதாங்க என்னோட முடிவான வழக்கு. நம்ம சிறப்பு விருந்தினராக இந்த கல்லூரியினுடைய செக்ரட்டரி, செயலர் குலபதி அவர்களுடைய கையிலிருந்து அந்த பொறுப்பை தன்னுடைய கையிலையும் தோள்லையும் மார்பிலையும் தாங்கி இந்த கல்லூரியை இவ்வளவு தூரம் பெரிய ஒரு பொறுப்புக்கு கொண்டு வந்து உங்கள் முதல்வர்கிட்ட கொடுத்த ஒரு நபர் ஏபிசி சண்முகம் ஐயா. அவரை நாங்கள் மேடைக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கிறோம். ஐயா, உங்களுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்கிற அந்த அக்ஷய பாத்திரத்திலிருந்து நீங்கள் எது கொடுத்தாலும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கல்விச்சூழலை பற்றி குழந்தைகளுக்கு புகாரும் இருக்குது, புலம்பலும் இருக்குது, வருத்தமும் இருக்குது, வாழ்த்தும் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். தலைப்பை பார்க்கிற பொழுது எனக்கு ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்தது. இன்றைய கல்விச்சூழல் மனசோர்வு அளிக்கிறதா அல்லது அது மருந்தாக மாறுகிறதா? கல்விச்சூழல் மருந்தாக இருக்கிறது என்று பேசுகிற என்னுடைய கண்ணின் மணிகளாம் மாணவ செல்வங்கள் சோர்வை பற்றியும் மருந்தாகிற அந்த கருத்தை சொல்லுகிற பொழுது என்னுடைய எண்ணமெல்லாம் மாறி இருக்கிறது. இந்த வஉசி கல்லூரியுடைய கல்விச்சூழல் என் அருமை மாணவ மாணவிகளை ஒரு சிறப்பான தகுதி வாய்ந்த திறமை வாய்ந்த கண்மணிகளாக வெளிப்படுத்துவதை பார்க்கிற பொழுது இந்த கல்விச்சூழல் மருந்தாகவே அமைகிறது என்று நான் நம்புகிறேன். இன்றைய கல்விச்சூழல் என்பது உண்மையிலேயே இந்த தலைப்பை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், நான் பார்க்கிற பார்வை என்பது உண்மையிலேயே மனச்சோர்வாக இருக்கிறது. கல்வி என்பது ஒரு அறைக்குள்ளே பெறுகிற கல்வி அல்ல. அதையும் தாண்டி இந்த சமூகத்திலே, இந்த சமுதாயத்திலே பல்வேறு நிலைகளிலே இருந்து பெறக்கூடிய கல்விதான் ஒரு வாழ்க்கை ஆதாரத்தை உங்களுக்கு படம் பிடித்து காட்டுகிற அல்லது உயர்த்தி காட்டுகிற
ஒரு நெறிமுறை உங்களுக்கு வகுத்து கொடுக்கும். அது வஉசி கல்விக் கழகம் 65 ஆண்டுகளுக்கு மேலாக அதைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறது என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்பது பட்டம் பெறுவதால் மட்டுமே அல்ல. ஒரு பட்டதாரியாக நீங்கள் வெளியே வருகிறீர்கள். என்னுடைய அனுபவத்தை சொல்லி நிறைய சொன்னதால் ஒரு சிறிய செய்தியை சொல்லுகிறேன். நான் ஆங்கிலம் படித்த ஒரு பட்டதாரி. ஆனால் நான் பட்டம் முடிந்து வெளியே வருகிற பொழுது, நான் பள்ளிக்கூடத்திலே படிக்கிற பொழுது என்ன விடுமுறை கடிதம் எழுதினேனோ, ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், கிராண்ட் மீ 2 days லீவ் என்று எழுதுகிற லீவ் லெட்டர் தான் எனக்கு தெரிந்ததே தவிர, அதை மாற்றி ஒரு வியாதியை எழுதுவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லாமல் தான் நான் வெளியே பட்டதாரியாக வந்தேன். ஆனால் வாழ்க்கை சூழல் என்பது எனக்கு அதை விட அதிகமான கல்வியை பெற்றுத்தந்ததன் விளைவாகத்தான் இன்றைக்கு எந்த கருத்துக்களையும் நான் எழுதுகிற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். எனவே கல்வி சூழல் என்பது நாம் அமைத்துக் கொள்ளக்கூடிய கூடாரம். கல்வி கூடாரம் மட்டுமே கல்வி சூழல் என்று யாராவது நீங்கள் எண்ணுவீர்கள் என்று சொன்னால் அது அறியாமை. இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு, குறிப்பாக இன்றைய சமுதாய இளைஞர்களுக்கு நிரம்ப அறிவு இருக்கிறது. பள்ளிக்கூடம் போகாதவர் தான் இவர் படிப்பதற்கு லாயக்கில்லை என்று சொன்னவர் தான் ஷேக்ஸ்பியர். அவர் எழுதிய நாவலைத்தான் உங்கள் பாடத்திட்டத்திலே நீங்கள் படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். எனவே பட்டம் பெறுவது என்பதும் அல்லது பட்டதாரியாக மாறுவது என்பதும் இந்த கல்வியிலே ஒரு மருந்தாகவோ அல்லது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய துயரமாகவோ இருப்பதாக தயவு செய்து என்னுடைய கண்ணின் மணிகளாக இருக்கிற மாணவ கண்மணிகள் எண்ணிவிடக்கூடாது. எனவே கல்வி கூடங்கள் என்பது சுமையாகத்தான் நிச்சயமாக இன்றைக்கு இருக்கிற கல்வி சூழல் இருக்கிறது. அதற்கு யார் காரணம் என்று கேட்டால், இன்றைக்கு இருக்கிற சமூக சூழல், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், அரசு ஏற்றுகிற சட்டங்கள், இவை அத்தனையும் இன்றைக்கு இருக்க கல்விக்கு மனச்சோர்வை ஏற்படுத்துகிறது, சுமையை ஏற்படுத்துகிறது. இதில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால், பேசுகிற 14 கண்மணிகள் போல இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை மாணவ கண்மணிகளும் உங்களுக்குள்ளே கேள்வி கேளுங்கள், இதை மாற்றுவது யார் என்று கேளுங்கள். எனவே இந்த கல்வி சூழல் மாற்ற முடியுமா என்று சிந்திப்பதை விட, அதை மாற்ற என்னால் முடியும் என்று இந்த கல்லூரியிலே படிக்கிற அத்தனை குழந்தைகளும் எண்ணினால் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரும். எனவே கல்வி சூழல் என்பது ஒரு காலகட்டத்திலே நமக்கு சுமையாக இருந்தாலும், என்னுடைய மாணவர்கள் பேசியது போல மருந்தாக அமைய வேண்டும் என்று சொன்னால், நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற சூழல், அந்த சூழலுக்கு மத்தியிலே நாம் பார்க்கிற வாழ்க்கை நெறிமுறை, இவைதான் ஒரு மனிதனை மனிதனாக உருவாக்க முடியும் கல்வியால். ஆனால் கல்வியால் வீழ்ந்தது யாரும் இல்லை, கல்வியால் மிகப்பெரிய வெற்றி பெற்றவரும் யாரும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி அடைந்த இலக்கு என்பது வேறு. ஆனால் நான் பார்க்கிற இலக்கு என்பது, கல்வியிலே வெற்றி பெற்றவன் மனிதனாக வாழ வேண்டும். அந்த மனிதநேயம் இந்த மண்ணிற்கும் சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் பயன்பெற வேண்டும். அதைத்தான் இந்த கல்லூரியுடைய நிறுவனர் செய்தார். அதுபோல் மனிதர்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னால், ஏற்படுத்தியிருக்கிற சூழலை என் கண்மணிகளாக இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாற்றத்தை உங்களிலிருந்து தொடங்க வேண்டும். அந்த தொடக்கம் இந்த மாநகருக்கு விஷமாக அல்லாமல் விருட்சமாக மாற வேண்டும் என்று இந்த நேரத்திலே என்னுடைய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து விடைபெறுகிறேன். வணக்கம். ஜெய்ஹிந்த். அறம் செய்வோம். வெல்கம் பேக். விவாதம் தொடர்கிறது. இப்போ தீர்வை நோக்கி நகர்றோம். இது தீர்ப்பு அல்ல, இது தீர்வை நோக்கி நகர்றோம். நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். எதையும் பக்கத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அது ரொம்ப வருத்தம் தரக்கூடியதாக, ரொம்ப கவலை தரக்கூடியதாக இருக்கும். என்ன இடர்பாடு இடையில வந்ததுன்னு தெரியல. எதற்காகவும் பாடுபடாமல் அது நம்மளை அடையும் பொழுது அதன் மேலே இருக்கக்கூடிய மரியாதை நமக்கு தெரியாது. ஒரு காலம் இருந்தது, அப்பா எப்போ வெளியில் போகிறாரு, எப்போ திரும்பி வராருன்னு தெரியாது. அப்பாவுக்கு உழைப்பு மட்டுமே தான் இருக்கும். அப்பா வராரு அப்படின்னோடனே வீடே அமைதியாயிடும். அப்பா தலையை வருடி கொடுத்தா அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். அம்மா பக்கத்தில் வந்து இங்கே பார், அப்பா அவனை ரொம்ப கேட்டதாக சொன்னார் அப்படின்னு சொன்னால் அடுத்தது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். என்ன காரணம்? இந்த நபர் என் கைக்கு கிடைக்காத நபராக தோணும். அப்பா விரலை பிடிச்சிட்டு கூட போகும்போது அப்பாவை அண்ணாந்து பார்க்குறது அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட அப்பாக்கள் எல்லாம் இப்போ இல்லை. இப்போ இருக்கக்கூடிய அப்பாக்கள் கண்டிப்பாக கவலைப்படுறாங்க. பக்கத்தில் நிற்கிறாங்க, படிச்சியான்னு 10 தடவை பார்க்குறாங்க. அம்மா அதை விட ஒன்று நான் தொந்தரவே பண்ண மாட்டேன், 2 மணி நேரம் உட்காந்து அப்படியே படி அப்படின்னு கதவை சாத்திட்டு போய் 2வது நிமிஷம் மறுபடியும் வந்து ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. திரும்பி போய் ஒரு 1/2 மணி நேரத்தில் ஏதாவது குடிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. அம்மா கொடுக்குற வாக்குறுதி கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்பின் மிகுதி தான்.
எங்களுக்கு கிடைக்காததெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கிடைக்கணும்னு. ஒரு பல்லக்கில் உங்களை எல்லாம் தூக்கி வச்சு அழகு பார்க்கக்கூடிய ஆட்கள், முன்னால் அலங்கரித்து நீங்கள் போக பின்னால் உங்களை நின்று பார்த்து ரசிக்கக்கூடியவர்கள். ஆனால் என்ன, இந்த கல்வி எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கடினமாக இருந்தது. பள்ளிக்கூட வாசல்களை கூட நாங்கள் தொடமாட்டோமோ அப்படின்னு அச்சப்பட்ட காலங்கள் உண்டு. உங்களுக்கு இப்போ என்னவாக மாறி போச்சு தெரியுமா? பாடத்திட்டங்களை நீங்கள் கல்வி சூழல்னு தவறாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இது அல்ல கல்வி சூழல். லைஃப் லாங் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாங்கள் மறுபடியும் 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 சொல்லிட்டு இருப்போம். உண்மையான கல்விச்சூழல் அப்படிங்கிறது லேர்னிங் மட்டும் அல்ல அம்மா, அன்லேர்னிங் ஆல்சோ. தவறாக படித்தது. இப்போ நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்ட மாணவர்களில் நிறைய பேருக்கு அது கிடைச்சிருக்கும். எதையோ ஒன்று தவறாக உள்வாங்கி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அதில் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ஆசிரியர்கிட்டேருந்து வாங்கியது ஒன்றாக இருக்கும், இப்போ போகும்பொழுது வேறொன்றாக இருக்கலாம். அப்போ லேர்னிங், அன்லேர்னிங், ரீலேர்னிங் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த கல்விச்சூழல். நீங்கள் அதை எதுன்னு பண்ணிட்டீங்க தெரியுமா? வகுப்பறைக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டீங்க. வகுப்பறை பத்தாதா, ஒரு டியூஷன் சென்டரில் போய் கொண்டு போய் வச்சுட்டீங்க. மதிப்பெண்ணில் கொண்டு போய் வச்சுட்டீங்க. உங்களுடைய வெற்றி தோல்விக்கு அது ஒரு அடையாளமாக வச்சுட்டீங்க. உங்களுடைய கல்விச்சூழல் அழகானதுங்கிறதுக்கு ஒரு காரணம் நான் சொல்லட்டுமா? பெரிய சுனாமி அடித்த பொழுது மேலை நாடுகள் எல்லாம் உதவி பண்ணுறதுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க. அப்போ இந்தியா எங்கே உட்கார்ந்துருந்தது தெரியுமா? உதவி பண்ணுற இடத்துல உட்காரல, உதவி கொடுக்குற இடத்துல உட்கார்ந்துருந்தது. இலங்கைக்கு தேவை, நான் உதவி பண்ணுறதுக்காக போனேன் அப்படின்னு. 47 கிடைச்ச சுதந்திரத்துக்கு அப்புறம் தத்தி தத்தி தவழ்ந்து தவழ்ந்து விழுந்து விழுந்து எழுந்து வந்து 2019 இமயமலையை விடக்கூட ஒரு 1/2 இன்ச் உயரமாக ஒவ்வொரு இந்தியனும் நின்றுட்டு இருக்கான் அப்படின்னா விழுந்து எழுந்து வந்திருக்கோம். 2020 நமது கனவு மெய்ப்படும், வல்லரசாகும். 2020 வரைக்கும் எதுக்கு காத்துட்டு இருக்கீங்க? அது பஃபர் டைம். என்னைக்கோ அதெல்லாம் தாண்டி நம்ம போயாச்சு. அவ்வளவு அழகான கல்வி சூழலை நீங்கள்லாம் உட்காந்துருக்கீங்க. எங்களுக்கு கிடைக்காததெல்லாம் கிடைக்கும். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்ன தெரியுமா? வள்ளுவர் சொன்ன மாதிரி கற்க கசடு அற. மனுஷன் எவ்வளோ அழகாக கொண்டு வந்து வார்த்தையை வச்சுட்டாரு பார்த்தீங்களா? கற்க, கல்வி மாதிரியே கூட கூட கசடும் வரும், ஜாகிரதையாக இருங்க. இதுதான் நம்மளுடைய பிரச்சனை. கல்வின்னு நினச்சி நம்ம கையில் எடுக்கும்போது எங்கேயோ ஊடே ஊடே ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அதுதான் இந்த கல்வி சூழல். உங்களுக்கு போதுமான அறிவை கொடுக்குறோம். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். வெயில் வேணும், நிழல் அருமை தெரியணும்னா. அல்லது வேணும், நல்லதனுடைய அருமை தெரியணும்னா. ஆனால் அங்கேயே நின்று பார்க்கும்பொழுது சின்ன ஒரு துவாரம் கூட பெரிய பொத்தலாக உங்களுக்கு விஸ்வரூபம் எடுத்து தெரியும். ஆமாம் குறைகள் இருக்கும், ஆமாம் தவறுகள் இருக்கும், அதை சரின்னு சொல்லலை, அதை சரி செய்யணும்னு சொல்கிறேன். புலம்புறதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுதோ அவ்வளோ நேரம் தான் இந்த குறைகளை சரி செய்யறதுக்கு எனக்கு தேவைப்படும். அப்போ என்ன பண்ண போகிறோம் நாம் அப்படின்னா, நாம் உருவாக்கினது அம்மா இது, நாம் உருவாக்கின கல்வி. நம்ம என்ன நினைக்கிறோம்? 6 பெருக்கெடுத்து ஓடுது, 2 பக்கமும் இருக்கக்கூடிய கடைகளில் உடைப்பு இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரரே நீங்கள் போய் ஒரு குடம் மண்ணை போடுங்க, அடுத்த வீட்டுக்காரரே நீங்கள் ஒரு கூடை போடுங்க, எதிர்த்த வீட்டுக்காரரே நீங்கள் கூடை போடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கையை கட்டிட்டு விமர்சனம் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்? அந்த விமர்சனம் பண்ணுறதுலேருந்து இறங்கி வரப்போகிறோம். கையை கட்டி நிற்க போகிறதில்ல. இது எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய கல்வி. இதில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறது மட்டுமே அல்ல, அதை பழுது பார்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் எங்கள் கையில் இருக்குது. ஆனால் அந்த பொறுப்பு வர்றதுக்கு நான் எங்கே போகணும் தெரியுமா? ஐ ஷுட் நாட் பி அ பாலிசி இம்ப்ளிமெண்டர், ஐ ஷுட் பி அ பாலிசி மேக்கர். சட்டங்களை உருவாக்கும் நபருடைய நிலையில போய் நின்னாதான் சட்டங்களை மாற்ற முடியும். அதற்கு இந்த கல்வி வேணும். இந்த கல்வியை கற்று போய் உட்கார வேண்டிய இடத்துல உட்காருங்க. மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சர்வ வல்லமையும் உங்கள் கைகளுக்கு கொண்டு வாங்க. உங்கள் கல்வி கிடைச்சதுக்கு அப்புறம் எதிர்கால குழந்தைகளுக்கு இந்த பொத்தலும் ஓட்டையும் கிழிசலும் இல்லாத ஒரு கல்வி சூழலை கொடுப்போம் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. அதை விட்டுட்டு இது எனக்கு மனச்சோர்வு தருகிறதுன்னு புலம்பி நின்னோம் அப்படின்னா மாற்றம் கிடையாது. அப்போ இந்த 14 பேரும் எடுக்கக்கூடிய முடிவு என்னோடு சேர்ந்து அவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரோடும் சேர்ந்தது. இது அல்லது என்றால் இதை நல்லதாக மாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களிடம் உள்ளது. நாளைக்கு தெருவில் இறங்கி நீங்கள் வரும்பொழுது கழுத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐடி கார்டெல்லாம் நீங்கள் எந்த கல்லூரின்னு சொல்லும். மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய உங்களுடைய உறுதி இருக்கு இல்லையா, அது சொல்லும் இது இந்த கல்லூரி குழந்தையாக தான் இருக்கும். உங்களுடைய திறமை சொல்லும் இது இந்த குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு. பள்ளத்திலேயே இருந்து பள்ளத்தில் இருக்கிறவங்களை தூக்கி விட்டா நீங்கள் இன்னும் பள்ளத்தில் தான் இருப்பீங்க. சமதரையிலிருந்து யாரையும் தூக்கி விட முடியாது. முதல்ல என்ன பண்ணுவோம்? மாற்றங்களை நம்ம கிட்ட கொண்டு வருவோம். நாம் ஏறி மேலே நிற்போம். எதற்காக? அடுத்த உயரத்துக்கு போவதற்காக இல்லை, அதில் பாதாளத்தில் இருக்கிறவங்கள மேலே தூக்கி எடுக்கிறதுக்காக. பொறுப்புகளை இனிமேல் என்ன பண்ண மாட்டோம்? ஊடகங்களில் வரக்கூடிய பொறுப்பு துறப்பு அப்படிங்கிற மாதிரி டிஸ்க்ளைமர் சொசைட்டியாக இருக்கக்கூடாது. பொறுப்பு ஏற்பு அப்படிங்கிற சொசைட்டியாக மாற போகிறோம். பொறுப்பு ஏற்புக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்,
ஏதாவது வேற்று கிரகத்திலேருந்து ஆட்களாக வரப்போகிறாங்க, உங்களுக்கும் எனக்கும் மாற்றுப்பாதை காண்பிக்க. நாம் தான் மாற்றங்களை கொண்டு வருவோம். மாற்றங்களுக்கு முன்னால் சின்ன தடுமாற்றம் வரும், சின்ன ஏமாற்றம் வரும். அதெல்லாம் பார்த்து பின்னடையாமல் பொறுப்போட கல்விச்சூழலை இன்னும் மாற்றி மனச்சோர்வு இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கான வாக்குறுதியை இங்கே எடுத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.